தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம். தொடர்ந்து எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு ஹரிஹரன் அவர்கள் இணைந்திருக்கார். ஹரிஹரன், இந்த நிலநடுக்கம் குறிப்பாக மியான்மரை மையமாக வச்சு இருந்தாலும் கூட அது பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி நாடுகளை, சிறிய நாடுகளில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் இதனுடைய பாதிப்பினுடைய வீரியம் என்னன்னு சொல்லுது, உங்களுடைய விவரங்கள்? இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஆங்காங்கே வரக்கூடிய செய்திகளா தான் இருக்கும். ஒரு முழு கழுகு பார்வை, ஒரு முழுமையான பிக்சர், இதனால எத்தனை பேர் முழுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இறந்திருக்கிறாங்க, காயம் பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தெளிவான தகவல்கள் வருவது அப்படிங்கிறது கடினம். இன்னும் சொல்ல போனா மியான்மர்ல இருந்து வருவது அப்படிங்கிறது இன்னும் கூட கடினம். ஏனென்றால் மியான்மர் அப்படிங்கிறது ஒரு மிலிட்ரி ஜனதாவால ஒரு இராணுவ ஆட்சி நிலவக்கூடிய இடம். அங்க பத்திரிகை சுதந்திரம் எல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லிடலாம். அங்க இருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் ஸ்பொராடிக்கா தான் இருக்கும். ஒரு முழுமையான ஒரு தெளிவான ஒரு பிக்சர் அப்படிங்கிறது கிடைக்காது. மியான்மர்லயும் சரி, அதே போல இங்க அதிக பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய தாய்லாந்துடைய தலைநகரம் பேங்காக்லயும் சரி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கிறது. இங்க நிறைய கலாச்சார தலங்கள் இருக்கின்றன. இங்க மியான்மர்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்லாம் அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா, அதுல ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இருக்கா என்ற அளவில் எல்லாம் இது கவனிக்கப்பட்டு வருகிறது. கட்டிட இடிபாடுகள் நிறைய ரிப்போர்ட் செய்யப்படுது. தாய்லாந்துல சத்துச்சக் அப்படிங்கிற ஒரு இடத்துல கட்டுமானம் நடந்து கொண்டிருந்த இடத்துல இந்த கட்டிடம் விழுந்து கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல இன்ஜூர் ஆயிருக்கிறாங்க, காயம் பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல். இப்ப வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஆங்காங்கே வரக்கூடிய தகவல்களாகத்தான் இருக்கும். ஒரு முழுமையான பிக்சர் நமக்கு கிடைப்பதற்கு நாளை கூட ஆகலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்க சொன்னது போலவே இது எந்த அளவுக்கு ஒரு வலுவான நிலநடுக்கம் அப்படின்னா, இது மியான்மரை மையப்படுத்தி இருந்தாலும் கூட நம்ம இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள், சீனாவுடைய சில மாகாணங்கள் வரைக்கும் பல பகுதிகளில் உணரப்படக்கூடியதாக இருக்கும். இதுல இன்னொரு ஆபத்து என்னன்னா, இந்த மாதிரி நிலநடுக்கங்கள் வரும்பொழுது இந்த ஆப்டர் ஷாக் சின்னதும் பெரிதமாக வரும். அதற்கும் இந்த நாடுகள் தயாராக இருக்கும். ஸோ இந்த மியான்மர்ல குறிப்பாக இந்த எபி சென்டரா இருக்கக்கூடிய இந்த பகுதி அடிக்கடி நிலநடுக்கங்களை இதற்கு முன்பு பாற்ற பகுதி தான். ஆனா தாய்லாந்து அப்படின்னு நம்ம வர்ணித்திட முடியாது. குறிப்பாக சுற்றுலா தலைநகரமாக உலகத்துக்கு இருக்கக்கூடிய தாய்லாந்துடைய பேங்காக்ல இயல்பு நிலை ஸ்தம்பித்திருக்கிறது. அங்க பொது சேவைகள்லாம், போக்குவரத்து சேவைகள் உட்பட எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது எப்போ சீராகும்னு தெரியல. பல நாடுகள் உதவிக்கரங்கள் நீட்டிருக்கிறாங்க. நமது இந்திய நாடு உட்பட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த 2 நாடுகளுக்கும் அவங்களுடைய பாதிப்புகள்ல இந்த இக்கட்டான சூழல்ல இந்தியா உதவ தயார் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட உதவிகளை பல நாடுகளும் கூட ஆஃபர் பண்ணி வரத பார்க்கின்றோம். ஒரு முழுமையான பிக்சர் நமக்கு கிடைக்கிறதுக்கு இன்னும் நேரம் ஆகும்னே சொல்லலாம். இதே போல நேபாளத்துல ஒரு நிலநடுக்கம் 2015 நினைக்கிறேன் பெரிய அளவில் இருந்தது. இந்தியா உள்ளிட்ட நாடுகள்லாம் உதவிக்கரம் நீட்டினாங்க. இப்போ மியான்மர்ல அங்க ஒரு ராணுவ ஆட்சி தான் நடக்குதுன்றப்போ அவசர கால நடவடிக்கையாக எந்தெந்த நாடுகள் உதவ வாய்ப்பு இருக்கு? உண்மையிலே இது 7.7ன்றப்போ எந்தெந்த நாடுகள் உதவுவதற்கு செல்வாங்க? மேற்குலகத்துக்கும் இப்போ மிலிட்ரி ஜனதா ஆளக்கூடிய மியான்மருக்கும் ஒரு 7ஆம் பொருத்தம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க நிறைய சாங்ஷன்ஸ் எல்லாம் கூட அவங்க மேல விதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். இந்த அரசியல் உறவுகள் அப்படி இருக்கிறதுனால உதவிகள் பெறுறது அதெல்லாம் சிரமப்படலாம். பட் இது ஒரு அவசர காலம். அதனால இதெல்லாம் கூட இந்த அரசியல் உறவுகள்லாம் சற்று பின் போகும். ஆனா மியான்மருக்கு இந்தியா மாதிரி நாடுகளோட, இன்னும் சொல்ல போனா சைனாவோட கூட உறவு இருக்கு. ஸோ இந்த அவங்களுடைய அரசியல் நிலையெல்லாம் தாண்டி நம்ம இந்தியா அவங்களோட உறவு அண்டை நாடு அப்படிங்கிற அடிப்படையில உறவு வச்சிருக்கோம். சைனா அவங்களோட ஆழமான உறவு கொண்டிருக்கு. இந்த மாதிரியான நாடுகள்லாம் நேசக்கரம் நீட்டும். அரசியல் நிலைப்பாடுகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது ஒரு இக்கட்டான ஒரு சூழல், ஒரு பெரிய பேரிடர் அப்படிங்கும் போது பல நாடுகள் உதவிக்கரம் இதெல்லாம் தாண்டி நீட்டக்கூடும். பட் the diplomatic relations will make it slightly more difficult. தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வளர்ந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் in terms of ஜிடிபி இந்த மாதிரி இனங்கள்ல. ஸோ பட் ஆனாலும் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல உதவிகள் தேவை. பட் ஒரு மேஸ் கேஷுவாலிட்டிஸ் நம்ம இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆகல. டச்வுட் அது வரக்கூடிய நேரங்கள்ல அது மாறுமானு தெரியல. நம்ம இப்ப பார்க்கக்கூடிய சர்வதேச ஊடகங்கள்ல பார்க்கக்கூடிய செய்தி அங்கேருந்து பிக் பண்றதும் கூட இன்ஜுரி, சில மரணங்கள் அப்படிங்கிற அளவுல தான் பார்க்கின்றோம். ஸோ இது ரொம்ப ஒரு ஹை மேக்னிடியூடாக இருந்தாலும் கூட இந்த
நம்ம நீங்க நேபாள சொன்னீங்க இல்லையா, நேபாள வந்து நம்ம அது அந்த நிகழ்வு நடந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே இவ்வளவு பேர் மரணம் அவ்வளவு பேர் மரணம் அப்படின்ற செய்தியை பார்க்க ஆரம்பிச்சோம். நாட் எட், அது இன்னும் அந்த மாதிரியான செய்திகள் இன்னமும் நம்ம கேட்க ஆரம்பிக்கல. அது ரியாலிட்டியா கூட இருக்கலாம். பட் இன்னும் முழுமையா தகவல்கள் வர ஆரம்பிக்கும் போது நிலை மாறலாம். இட்ஸ் டூ ஏர்லி டு சே. பட் இது வந்து பல நாடுகளும் கூட உதவிக்கரங்களை அவங்களுடைய டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் மூலமா நீட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. குறிப்பா மியான்மருக்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் கேஸ். நம்ம இந்தியா பிரதமரை பொறுத்த வரைக்கும் 2 நாடுகளுக்கும் உதவுறதுக்கு தயார் அப்படின்னு ஆதரவு அறிவிச்சிருக்காங்க. நன்றி திரு ஹரிஹரன். தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம்.